ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓம் சரவணபவன் என்னுடைய நாமத்தை சொல்லி இப்போது இந்த பணமூட்டையையும் தொட்டு விட்டாய். அப்புறம் என்ன, இனிமே எல்லா கஷ்டமும் நீங்கி உன் வாழ்க்கையை மிக சந்தோஷமாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு தேவையான விஷயம் தானாகவே உன் வீடு தேடி வந்துவிடுவேன் செல்வமே. நீ எப்போவுமே யார் மனசும் புண்படாதபடி நடந்துக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அதே போல் அடுத்தவங்க நடந்துக்காம உன் மனசை நோகச் செய்யும் போது நீ கவலை கொள்ளாதே. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் யாருக்கு எதை எப்படி சொல்லி கொடுக்கணுமோ, எப்படி திருத்தணுமோ, எந்த வழியில் புத்தி புகட்டணுமோ அதை நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே. எப்போவுமே இந்த உலகத்தில் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்காத. ஏன்னா எல்லா மக்களுக்குள்ளேயுமே நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும். யாருமே இங்கு சரியானவர்கள் கிடையாது என் செல்வமே. நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நல்லதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சிடணும். வாழ்க்கைங்கிறது நல்லது கெட்டது இரண்டுமே கலந்த ஒரு சக்கரம் போலத்தான். அதில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். இவன் வாழ்க்கையில் துக்கமான விஷயங்களோ கவலைப்படைய விஷயங்களோ நடக்கும்போது அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அந்த கவலையும் வருத்தமும் போயிடுச்சுன்னா அதற்கு பிறகு சந்தோஷம் தானாக அதே வழியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே ஒரே பாதை தானே. கவலையும் துக்கமும் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது சந்தோஷம்தான். உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் அப்படி எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கணும். எல்லா கஷ்டங்களும் போய் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பணமுட்டையை உன்னை தொடச் சொன்னேனேன் செல்வமே. நீ ரொம்ப அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிற அப்படின்னா உன்னிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களை நன்றாக கவனிச்சு பாரு. ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போதுமே நல்லது நடந்தால் உன்கிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் ஒன்று விடாமல் உன்கிட்ட சொல்லி 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 வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு விஷயத்தை கூட உன்கிட்ட வாய் திறந்து சொல்ல மனசே வராது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்பாக உன்னை மதித்து இதை செய்யலாமா, இது சரியாக வருமானு அறிவுரை கேட்க மாட்டார்கள். ஆனால் அதுவே அந்த வேலையில் பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையில் ஒன்றை மாட்டி விட்டுட்டு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவர்கள் சுலபமாக தப்பிச்சிருவாங்க. எதுக்கெடுத்தாலும் இது என்ன அது என்ன எப்படி செய்கிறதுன்னு உன்னிடம் சந்தேக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை வெறும் வேலைக்காரன் போல பயன்படுத்துவார்கள். உன்னை பார்த்தும் உன் வாழ்க்கையை பார்த்தும் பொறாமப்படுவாங்க. நீ வாங்கக்கூடிய பொருட்களை அவர்களும் வாங்குவார்கள், அதை வாங்குவதற்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு அவர்களும் ஏதாவது ஒரு வழியில் காரணமாகத்தான் இருப்பார்கள். அன்பு பாசம் நன்றினா என்னன்னே அவர்களுக்கு தெரியாது. நட்புக்கும் தகுதியானவர்கள். இப்படிப்பட்ட யாராவது உன் வாழ்க்கையில் இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாரு. நீ பார்க்குற சந்திக்கிற மனிதர்களில் முக்கால்வாசி பேர் இப்படிதானே இருக்காங்க. தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வருவாங்க, அறிவுரை கேட்பாங்க, ஆலோசனை செய்வாங்க. அதுக்கப்புறம் நல்லது நடந்தால் உங்ககிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனால் கெட்டது நடந்தால் எல்லாத்துக்கும் நீ தான் காரணங்கிற மாதிரி ஓ மேலே அப்படியே திருப்பி போட்டு பழி பாவத்தை போட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் நல்லது சொல்லிட்டு நீயும் நல்லது நினச்சிட்டு அவங்களுக்கு நடந்த தப்புக்காகவும் அவங்க கஷ்டமான வாழ்க்கைக்காகவும் நீ தான் எப்போ பார்த்தாலும் வருத்தப்படுற. போதும், அடுத்தவர்களையும் அவர்கள் வாழ்க்கையும் நீ தூக்கி சுமந்ததெல்லாம் போதும். நீ மகிழ்ச்சியாக இரு. இந்த முருகப்பெருமான் நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ என்னை வணங்கும்படி நான் தான் செஞ்சேன். அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்களை போக்காமல் விட்டுடுவேனா என்ன? நிச்சயமாக உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் தீர்த்துடுறேன். உன் மனக்கவலைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை அமைதியாக நான் ஆக்கி தர்றேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக நான் முடிச்சு தருவேனேன் செல்வமே. உன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அசையும் சொத்து எதுவாக இருந்தாலும் அது உன் மனசு தான். உன் மனசு மட்டும் நீ சரியாக பயிற்சி கொடுத்தீனா அதன் மூலமாக உனக்குள் தெளிவையும் புரிதலையும் திறமையையும் உண்டாக்கி உன்னால் நிறைய செல்வங்களை சம்பாதிக்க முடியும். மனசை எப்போவுமே உறுதியாக வைராக்கியமாக தெளிவாக புத்திசாலித்தனமாக நீ வச்சுக்கோ. உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு நீ எந்த செயலை செய்தாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது எல்லாமே வெற்றிகரமாக கைகூடும்.
உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே என் செல்வமே. உன் முயற்சி விஷயங்களையும் நான் உனக்கு தருவேன். உனக்கு என்றும் பக்கபலமாக இருந்து உன்னை வழிநடத்த இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். பால் காய்ச்சும் போது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதே போலதான் நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, உன்னுடைய சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். நீ சேரக்கூடிய மனிதர்களும் நீ பழகக்கூடிய மனிதர்களும் கூட சரியான வகையில் இருக்க வேண்டும் என் செல்வமே. சில விஷயங்களில் நீ சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கலாம். ஆனால் அந்த சிரமம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும். அந்த கஷ்டமும் சிக்கலும் தான் நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது சரி எது தவறுன்ற விஷயங்களை உனக்கு புரிய வைக்கும் என் செல்வமே. எப்போ எந்த சிக்கல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நினச்சி கவலைப்படாமல் இந்த முருகன் மீது பாரத்தை போட்டுட்டு உன் வேலையை நீ தொடர்ந்து செய். எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும்படியும் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உனக்குள்ள நீ சமநிலையோடு இருந்தீனா, நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய புத்திசாலித்தனத்தோடும் திறமையோடும் இருந்தீனா, நிச்சயமாக நீ ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை சில நேரங்களில் நீ நினச்சதற்கு மாறாக விஷயங்களை நடத்துதுன்னா அதை நினச்சி கவலைப்படாத. எப்போவுமே எல்லாமே வாழ்க்கையில் நினைத்தது போல நடக்காது தானே. உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சரி செய்வேன். அதற்கு முன்பாக உனக்கு சில பரீட்சைகளை கொடுக்கிறேன். என் பிள்ளையாகி உன்னை இந்த பரீட்சையில் வெற்றி பெறச் செய்து உன் வாழ்க்கையையும் சீரமைச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என நான் உறுதி கூறுகிறேன் என் செல்வமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என என்னை முழுவதுமாக நம்பு. எந்த காரியமாக இருந்தாலும் உன்னால் அதை சரியாய் சிறப்பாய் செய்ய முடியும்னு நீ நம்புனினா அதை உனக்கு முழு வெற்றியாக நான் முடிச்சு கொடுப்பேன். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுற? எல்லாத்துக்கும் முழுசா என்ன நம்புனினா என் மனசு ஓ மனசுக்குள்ளே வந்து உட்காந்து நீ அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை உனக்கு காட்டும். நான் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் என் மனசு முழுவதும் என் அன்பு பிள்ளையான ஓ மேலே தான் கவனத்தை வச்சிருக்கு. ஒரு காரியம் செய்யும் போது நீ அதில் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அந்த காரியத்தை முழுவதுமாக முடிக்கக்கூடிய வழியையும் உனக்கு காட்டிவிடும் என் செல்வமே. எந்த நேரமும் ஓம் சரவணபவான்னு என்னுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீனா என்னுடைய முழு அருளும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை வளம் பெற்று சந்தோஷமாய் நீ வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்ட நான் இருக்கேன். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் நேரிலே வந்து வரத்தை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன் கஷ்டங்களை தீர்த்து வச்சு நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு தேவையான பணத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறேன் என் செல்வமே. இனிமே எத்தனை முறை நீ என் மந்திரத்தை சொல்கிறியோ அத்தனை முறையும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கடந்து போனதை நினச்சி கவலைப்படாத, ஏன்னா அது எல்லாமே கடந்து போயிடுச்சு. இனிமே எதிர்காலத்தில் நல்லதே நடக்கும் என முழுவதுமாக நம்பு. நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ நல்லா இருக்கணுன்றதை தான் நான் ஆசையாக வச்சுருக்கேன். அதற்கு முன்பாக உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் உன் எதிர்காலத்தை வளமாக்குவதற்காக தான் நான் கொடுக்கிறேன் என என்னை முழுவதுமாக நம்பு. நீ கண் இமையை மூடி திறக்கிற நேரத்தில் கூட இந்த முருகப்பெருமான் உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய திருக்கரங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதை புரிந்துகொள் என் செல்வமே. உன் மனசில் நான் மட்டும் இருந்தேனா எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதுமாக பெரும் நேரம் வந்து செல்வ செழிப்போட பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ நலமோட வாழ்வதற்கு இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷங்களும் சந்தோஷமான நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் கூட உன் வீடு தேடி வரப்போகுது. என் ஆசீர்வாதத்தோட எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க போகிற. நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல காரியத்தையும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்வமே.
உன்னை பெற்றவங்களோட பொருளாதார சூழ்நிலையை நீ உணர்ந்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் தேவைகளை குறைச்சிக்கிட்டு அவர்களை புரிந்து கொண்டும் பிள்ளையாக உன் வாழ்க்கைக்கான வரமாக நான் உன்னை படைச்சிருக்கேன். உன்னை பெற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்ச உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நான் அருளுவேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக உன் மனம் விருப்பப்பட்டதாக நடந்து முடியும்.